சுரேஷ் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன பேக் பெயின் இஷ்யூ இருக்குது சார். எவ்வளோ நல்லா இருக்கு? ஒரு 4 years மேலே இருக்கு. உங்கள் மோட் ஆஃப் ட்ராவலிங் என்ன, பைக்கா இல்லை காரா? எவ்வளோ நேரம், ஒரு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணீங்க அப்ராக்சிமேட்? ஒன் டே அப்ராக்சிமேட்டாக ஒரு 60 to 100 வரைக்கும் டெய்லி. அதர் மெத்தட்ஸ் நீங்கள் வேறு எதாவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா இது வரைக்கும்? ஃபிசியோ அந்த மாதிரி எதாவது ட்ரை? ஃபிசியோ இல்லை சார், ஒரு ஆயுர்வேதிக் மசாஜ் மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். பட் அது பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். பட் என்ன பண்ணாலுமே இயர்லி ஒன்ஸ் இந்த இது வந்துடும். அதுக்கப்புறம் அலோபதியில ட்ரை பண்ணேன், ஸ்கேன் பண்ணி செக் பண்ணி பார்த்தால L2ல கம்ப்ரஸ் ஆயிருக்கு, சர்ஜரி பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்ஸ்டால உங்க வீடியோ பேக் பெயின் பத்தி நீங்க பேசுறத பார்த்தேன். ஸோ அதனால இங்க ஓகே, இது சர்ஜரி எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் பண்ணலாம். இட் மே டேக் ஃபியூ வீக்ஸ், மேபி 1 or 2 months ஆகும். அந்த 2 monthsக்குள்ள உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேசிக்காக வலி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 1 week 2 weeksலேயே வலி போயிடும். அதுக்கப்புறம் இன்னும் கண்டினியூ பண்ணும்போது another 1 or 2 weeks கண்டினியூ பண்ணும்போது வலி சுத்தமாக இருக்காது. வலி நின்றப்புறமும் கூட we will continue for 2 or 3 weeks. எதுக்குன்னா அந்த ப்ராப்ளம் திருப்பி உங்களுக்கு ரெக்கர் ஆகக்கூடாது. ஒன்ஸ் இங்கேருந்து நீங்கள் ஒரு பிரச்சனை சால்வ் ஆகிடுச்சு அப்படின்னா மறுபடியும் அதை ரெக்கர் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செஷன்ஸ் பண்ணுவோம். அதுக்கு நீங்கள் கோஆப்ரேட் பண்ணணும். ஒன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா தென் அந்த ப்ராப்ளம் திருப்பி வராது. உங்களுக்கு சர்ஜரியும் தேவையில்லை, அதுக்கப்புறம் அக்யூபஞ்சரும் தேவையில்லை. சில ஸ்ட்ரெச்சஸ் மட்டும் சொல்லிக் கொடுப்போம், அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தால் போதும். ஓகே சார். ஓகே.